மார்னிங் மக்களே. நெக்ஸ்ட் டே ஆகிடுச்சுங்க. 5 மணிலேருந்து எந்திரிச்சாச்சுங்க. எந்திரிக்க மாட்டோம், போக மாட்டோம் நினச்சிட்டு இருக்கோம். கடைசியில் 5 மணிக்கு தான் எந்திரிச்சிட்டோம். பசங்களாம் தூங்கிட்டு இருக்காங்க. சரி அம்மா டீ சாப்பிடுவான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்புறம் பார்த்தா அப்பா அம்மா எல்லாம் எந்திரிச்சிட்டாங்க. சரி ஓகே போயிட்டு டீ காஃபி நமக்கு டீ பிடிக்காது, ஜஸ்ட்டு போயிட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடுவோம்னு சொல்லி கிளம்பியாச்சு. எப்படி இருந்துச்சுன்னா கல்ல சர்ச்சுக்கு எதிர்த்து பாஸ்கெட் போயிடலாம் வந்துருக்கு. ஈவினிங் மாதம் எல்லாம் சொல்ல பார்த்துட்டோம். நம்ம டைமுக்கு ஏற்ற மாதிரிங்க மழை வேறு பெய்யுதுங்க, நல்லா இருக்குது. இது சர்ச் என்ட்ரன்ஸ் இப்போ மார்னிங் டைமில் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க. பகலில் வந்தோன்னா கிளாரிட்டி நல்லா தெரியும், பட் இந்த மாதிரி லைட்டிங் செட்டிங் தெரியாதுங்க. இங்கே தாங்க டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இங்கே பொண்ணுத்துறைன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு இல்லைங்களா, இங்கே தான் வந்திருக்கோம். பரவாயில்லைங்க, இந்த டைம்லேயே இட்லிலாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ஊர் சைடில் பார்த்தீங்களா என்ன மாதிரி ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்கன்னு. இப்படியே இதில் வந்து போக அப்படியே இதில் போயிட்டு வெளியே போயிருதுங்க. இந்த ஸ்டைல் போடுங்க, நல்லா இருக்குங்க. இந்த மாதிரிலாம் ஊர் சைடு வந்து தான் பார்க்க முடியும். ஃபைனலாக வீட்டில் எல்லாருக்கும் டீ சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு பூஸ்ட்டுங்க, பூஸ்டே நம்ம குடிக்கிறது ரொம்ப இருக்காது. சரி மார்னிங் டைம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகிடும் இல்லைங்களா, அதுக்காக தான் சொல்லியிருக்கு. ரொம்ப டீட்டாகவும் எனக்கு குடிக்க மாட்டேங்க, ஸோ வச்சுருந்தாலும் குடிக்கிற மாதிரி இருக்கும். ரெஃப்ரெஷ் ஆயாச்சுங்க. இங்கே மாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சவுண்டு உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். மாஸ் போயிட்டு இருக்குங்க சர்ச்சில். ஓ சர்ச் வியூ சூப்பராக இருக்குங்க. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்டு வருது. சைடில் இருந்து சர்ச் வியூங்க. நம்ம ஆக்சுவலாக இந்த பக்கம் டீ கடை தெரியுது பார்த்தீங்களா, இந்த லெஃப்ட்லேருந்து போனோம்னா தாங்க நம்ம ரூமில் இருந்து வந்த வழி. இது சைடில் ஒரு வழி. நேற்று நைட்டு டின்னர் சாப்பிட்டோம் இல்லைங்களா, அந்த வழியாக போயிட்டு அங்கே கொஞ்சம் வேறு ஏதாச்சும் திங்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ரூமில் மாப்பிள்ளைங்க 2 பேர் அக்காலாம் இருக்காங்க, அவங்களுக்கு டீ காஃபி வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் மார்னிங் வியூ பாருங்கள். நைட்டு வரும்போது இதெல்லாம் காமிக்க முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அது தெரியுது பார்த்தீங்களா, காத்தாடி. இங்கே என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலங்க, காத்தாடி சொல்லி பழக்கமாயிருச்சு, அதெல்லாம் காத்தாடிடுறேன். நிறையா இருக்குங்க அந்த சைடு. நைட்டு பார்க்கும்போது லைட் விட்டு தெரிஞ்சிருந்தது, இப்போ கிளியராகவே தெரியுது. சூப்பராக இருக்குங்க. நீங்கள் மார்னிங் வியூ எதுவும் மழை பெய்கிற மாதிரி இருக்கனால சூப்பராக இருக்குது. ரூமில் இருந்து வியூங்க இது. சர்ச்சு இதுதான், சர்ச்சோட ஹால் இது. சர்ச்சு பக்கத்தில் நைட்லாம் ஃப்ரீயாக தங்கிக்கலாம் இங்கே. அந்த வியூ தாங்க இது. இதாங்க நம்ம ரூம் வியூ. ரூமில் இருந்தால் நைட்டு சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி, இது மாதிரி ப்ளக் பாயிண்ட் கூட இல்லை இங்கே. ஸோ இதுக்கு அடுத்து அப்கிரேடான ரூம்ஸ் வந்து பேக் சைடில் எதுவும் நியூவாக கட்டியிருக்க மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அங்கே ஓகே வந்துச்சுன்னா அந்த ரூம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நாங்கள் அங்கே போயிட்டுருக்கோம். மார்னிங்கே நல்லா மழை பெஞ்சு சூப்பராக வரவே இருக்குங்க. நல்லா செல்லுன்னு இருக்குங்க கிளைமேட்டு. இந்த மாதிரி டைமில் வர்றது நல்லா தாங்க இருக்குது. மழை பெஞ்சு இதுவாக இருக்குது தெரியுதுங்களா, லைட்டாக ட்ரெஸ்லிங்காக இருக்குங்க. இதுதாங்க என்ட்ரன்ஸு. மெயின் ரோட்லேருந்து வந்தோம்னா இதுதான் என்ட்ரன்ஸு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே சர்ச்சு வியூங்க. அப்படியே வெளியே வந்தோம்னா இங்கே தாங்க நம்ம கார் பார்க் பண்ணி வச்சுருக்கோம். இதுதான் கார் பார்க் பண்ணுற ஏரியா. இங்கேயும் பாருங்கள், எங்கே திரும்பினாலும் அந்த இதில் வந்து மின்சாரம் எடுக்காங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம ஊர் சைட் சவுத் சைட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க இருக்கும். ஃபுல்லாக அங்கங்கே அந்த காத்தாடி இருந்தால் சுற்றிட்டு இருக்கும். சின்ன பசங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னும் மாப்பிள்ளைங்க வெளியே வரல, அவங்க ஃப்ரெஷ்ஷாக போய் வெளியே வந்தாங்கன்னா நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம வீரன் நிற்கிறாரு. இந்த டோட்டல் பார்க்கிங்லேயே நம்ம வீரனை தவிர யாரும் இல்லைங்க. நம்ம நேரம் நம்ம கூட்டமாக இருக்கிற டைமில் வரலங்க. கூட்டமாக இருக்கிற டைமில் வந்தோம்னா மாட்டிட்டு இருக்கோம். இப்போ நல்லா ஃபுல் ஃப்ரீயாக இருக்குங்க. மேலே போட்டுருக்காங்க போகிறீங்களா, மனநல மையம், முதியோர் இல்லம், அசன மையம், மாணவ நிறுவனம், கழிப்பறை. ஒவ்வொரு இடமும் இங்கே தாங்க இருக்குது. இங்கே தான் ஓல்டேஜ் ஹோம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர்நூன் பிளான் இது வராங்க இருக்கும். நாங்கள் இன்னும் கேட்கல. டைம் இப்போ தான் ஒரு 7-7:30 கிட்ட ஆகுது. அவங்க டிஸ்டர்ப் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ இப்போ எப்படி இருக்கு என்னதுன்னு பார்த்துட்டு ஓகே அப்படின்னா நம்ம இப்போ அந்த ரூமை வந்து ஸ்விப் பண்ணி இந்த ரூமுக்கு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பிளான் என்னன்னு பார்த்துக்கலாம் சொல்லிட்டு இருக்கோம். அப்டேட் பண்ணுறாங்க என்ன எதுன்னு பார்த்துட்டு. ரூம் ஃபைனலாக கேட்டு வந்துட்டாங்க. சேம் இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இது ஃபஸ்ட் ஃப்ளோரில் நம்ம ஏறி போகிற மாதிரி இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே இருக்குங்க. ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் இருக்குங்க. ஓகே போயிடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணியாச்சு. இங்கே எதுக்கும் வீட்டில் அம்மாவும் அக்காவும் இந்த ரூமில் இருக்காங்க, ஒரு டிஸ்கஸ் பண்ண போகலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நம்ம இப்போ ஸ்டே பண்ணியிருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க, சர்ச்சுக்குள்ளேயே தான் இருக்குது. கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே 2 பேர் 3 பேர் தூங்குற மாதிரி போல் இருக்குங்க. மேலே வந்து கொஞ்சம் பெரிய ரூமாக கொடுத்துருக்காங்க. 5 பேர் ஃபேமிலியாக வந்தால் தங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. சேம் சர்ச்சுக்குள்ளேயே தாங்க இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் தங்குவாங்க இல்லைங்களா, பக்தர்கள் வந்தாங்கன்னா. இந்த திருவிழா டைம்லாம் செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க. அவங்க தூங்குறதுக்கு தான் இந்த இடம் கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சர்ச்சு அந்த இது தாங்க. நம்ம வெளியே ரொம்ப தூரம் நடக்கணும் அப்படின்ற ஒரு நெஸ்ட் எதுவும் கிடையாதுங்க. இதுதான் நம்ம ரூமுக்கு போகிறதுக்கு உண்டான வழி. ஒரு வழியாக ஓரளவுக்கு ஃப்ரீயாக ஆச்சாங்க. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புங்க, டிசைன் வேலை பஸ் ஸ்டாப் தான் வந்திருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த அல்வா இந்த ஸ்நாக்ஸ்லாம் வந்து கொஞ்சம் இங்கே திருநெல்வேலி சைடு ஃபேமஸ் இல்லை இல்லைங்களா. ஸோ வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கோம். கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சிட்டனால கொஞ்சம் ஃப்ரீ. இதுக்கப்புறம் போய் டேரெக்டாக ஊருக்கு கிளம்பிடலாம். பர்ச்சேஸ்க்கு தனியாக நான் அதனால் போயிட்டு வந்துடும்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு இருக்கேங்க. ஒரு மாதிரி ரஷ்ஷாக இருக்குது. இதுக்கப்புறம் தான் போய்ட்டு ஃப்ரெஷ்ஷாக போய் குளிச்சுட்டு இது பண்ணி நினச்ச காரியத்துக்கு இது பண்ணணும். இருக்குங்க ஃபோன் பண்ணி கேட்டோம் பஸ் ஸ்டாண்ட்லேயே. அவங்களே ஒரு 7-8 கடை இருக்குன்னாங்க. சரி ஓகே அந்த கடைக்கு நம்ம போய் வாங்கிடுவோமேன்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்கோங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறாங்க.
சூப்பராக இருக்குங்க. 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிட்ஜ் சைடில் தண்ணி தாங்க. இது தாமிரபரணின்னு சொல்கிறாங்க, உண்மையாக பொய்யான்னு தெரிலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நல்லா அப்படியே ட்ரெஸ்லிங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதில் தான் போயிட்டுருக்கோம். அவங்க தான் அந்த பிரிட்ஜ் தாண்டி கொஞ்சம் தூரத்தில் போனால் நம்மளுக்கு சர்ச் வந்துருக்காங்க. இங்கே ஒரு 4 to 5 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நல்லா சூப்பராக இருக்குங்க. மழை பெய்யறது இருக்கும். சைடில் பாருங்கள், அது எவ்வளோ பெருசாக இருக்குது. எல்லா சைடும் உங்களுக்கு நிறையா தெரியுங்க. இங்கே ஃபுல்லாகவே இந்த இதுதாங்க இருக்குது. ரோடு நமக்கு மட்டுமே போட்ட மாதிரி இருக்குங்க. அதெல்லாம் கிளம்பியாச்சுங்க. எங்கே தானே பார்க்குறீங்க, மதியம் சாப்பாடுலாம் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஃபீலிங் இருந்ததுங்க. மதியம் முடிச்சு வந்துட்டோம். இதில் முக்கியமான இது திடீர் டிசிஷன் எடுத்துக்கோங்க. அது என்ன டிசிஷன் தான் பார்த்துக்க வீடியோவில் எதிர்பார்க்க. சூப்பராக இருக்குங்க. பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. வேற மாதிரி இருக்குங்க. மழை கொஞ்சம் நேற்று நம்ம இது பண்ணுறப்போ கொஞ்சம் நார்மலாக லைட்டாக ட்ரெஸ்லிங் தாங்க ஆச்சு. இப்போ ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருக்குங்க. நல்ல மழைங்க. நல்ல வேலை வீட்டில் குறை எடுத்து வச்சுருக்காங்க. அந்த குறை எடுத்து வச்சனால நம்ம எஸ்கேப் போயிட்டோங்க. இப்போ குறையில் போகிறோம். ஆனால் மழை நிறைய நாங்கள் பிடிக்கும் எனக்கு. பட் வயசாகுது இல்லைங்களா, உடம்பு எல்லாம் போயிடும். கோயில் ஃபுல்லாக காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி தான். பட் நம்ம பேரில் ஃபுல்லாக பாருங்கள், பகலில் இதுதான் அந்த என்ட்ரன்ஸு அப்படி காமிச்சிருப்பேன். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக நம்ம தங்கிக்கலாம். கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்போ செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து இங்கே நிற்கிறது கூட யாராவது கரண்ட் சொல்கிறாங்க. நான் சின்ன வயசில் வந்தது லைக் இப்போ எங்கள் அக்கா பசங்க மாதிரி சின்ன பையன் இருக்கும்போது வந்திருக்காங்க. அதோட இப்போ தாங்க நான் வரேன். ஃபுல் ஃப்ரீயாக இருக்குங்க. நல்ல வீக்கெஸ் வந்து நல்லா தான் போச்சுங்க. செவ்வாய்க்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ வந்தோம்னா செம்ம ரெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சர்ச் வந்து அப்படியே அந்த சீர் கோபுரம் தெரியுங்களா, நம்ம அந்த வழியில் போயிட்டு அந்த பக்கம் போனோம்னா சர்ச் இருக்கிற வியூ தான் தெரியும். அதுக்கு பேக் சைடில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டு அதை கண்டினியூ பண்ணுறாங்க. இந்த திங்ஸ் எல்லாமே வாங்குறதெல்லாம் வச்சிருக்காங்க. வரிசையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வேளாங்கண்ணி மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனி போர்டு போட்டு வச்சிருக்காங்க. ஒரு வேளாங்கண்ணி QR எல்லாமே தனித்தனியாக டிஸ்பிளே பண்ணி நல்லா நீட்டாக வச்சிருக்காங்க. வெளியே அப்படியே சர்ச்சிலேருந்து நான் ரூட் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து அப்படியே வெளியே வந்தோன்னா இந்த பக்கம் தான் சின்ன சின்ன கடைகளாக இருக்குது. மழை பெய்யறனால எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே வந்தோன்னா நம்ம சர்ச் வியூங்க. சூப்பராக இருக்குங்க சர்ச் வியூ. இதுலேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் சர்ச்சு தாங்க. அன்பே என் நெஞ்சுக்குள் நீ வா, அன்பா நெஞ்சம் ஆடச் சொல்லித்தா. நல்லா செம்ம சூப்பராக கட்டியிருக்காங்க. சின்ன வயசு வரும்போது இதான் ரொம்ப பெருசாக இருக்குங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுதான் கொடிமரம்னு சொல்லுவாங்க. இந்த நோயாளிங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, லைக் மன்னர் செலவில் கஷ்டப்பட்டவங்க அவங்களாம் இங்கே தாங்க கட்டி போட்டு வச்சுருப்பாங்க. இங்கே தான் மேலே இதெல்லாம் ஏற்றி சாமி கொடுவாங்க. நேற்று நைட்டு கூட இங்கே தான் அப்படிங்க இருந்தது. இதுதாங்க இந்த கடத்தெரு. ஃபுல் வியூ இது தாங்க. இந்த சைடில் தான் 2-3 கடைகள் தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு. அது இல்லாமல் ஸ்நாக்ஸ் அது இதுன்னு எடுக்கிறது தாங்க. சாரி, ஸ்நாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நம்ம இது வந்தாலும் இங்கே வாங்கிக்கலாங்க. அப்படியே ஸ்ட்ரைட்டாக அங்கே போனோன்னா மாதா கேபி எல்லாமே தெரியுது இல்லைங்களா. இப்போ அங்கே தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு தான் நம்ம எங்கே போனாலும் திடீர்னு அந்த ஸ்பாட்டில் ஏதாவது ஒரு முடிவு பண்ணிடுவோம். அந்த மாதிரி முடிவு பண்ணது தான். அதுக்காக தான் இப்போ அங்கே போயிட்டுருக்கோம். இது மாதிரி என்னங்க ட்விஸ்ட்டு, இதோட முக்கிய வேண்டிய தான் மேலே இருக்குது பார்த்தீங்களா இந்த பிளாக் கலரில். இப்போ அது இல்லாமல் போயிருங்க. ஃபைனலாக அந்த கேட் உள்ளே வந்துட்டோங்க. இது தாங்க குருசுரடி சர்ச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த குருசுரடி இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாதிரி என்னையோட ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. கெபின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த கெபி ஃபுல்லாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ தான் மண்ணு கிண்ணு எல்லாம் போட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய கிணறு இருந்துச்சு. இது கிணறு ஆக்சுவலாக தண்ணியாக இருக்குது. ஸோ காலையில் தெரியல குளிக்கிறதுங்க இடம்லாம் தெரியுது இல்லைங்களா. இங்கே தாங்க மொட்டை அடிச்சுட்டு வந்து எல்லாம் குளிப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. நல்லா தோப்பு மாதிரி சூப்பராக இருக்குங்க. பேக் சைடு முடி எடுக்க வேண்டிய இடம் இதாங்க. காது குத்துறதுக்கும் தனியாக இடம் வச்சுருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா முடி எடுக்கிறதுக்குங்க. இங்கே டோக்கன் வாங்கிட்டு அப்படியே நம்ம போய்ட்டு மொட்டை அடிச்சுட்டு அப்படியே அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே நம்ம சர்ச்சுக்கு போக அடிப்பாங்க. போயிட்டு பங்கு கொடுத்து சர்ச்சு கிளம்ப வேண்டியதான். ஃபைனலாக கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சுங்க.
கோயிலுக்கு வந்தால் திடீர்னு எல்லாம் வேண்டிட்டு ஏதாவது பண்ணுவாங்க. நான் ஆல்ரெடி இந்த ஈஸ்டர் அப்போவே வேண்டியிருந்தேங்க. பட் இங்கே வர முடியல. நம்ம அங்கே லோக்கல்லையே பெஸ்ட் நகர் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேறு கொஞ்சம் கோயில்ஸ் இருக்காங்க சென்னையிலேயே, அங்கேயே பண்ணிடுறது. இது நம்ம வந்துட்டுனால சரி ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மொட்டை அடிச்சாச்சுங்க. வீட்லேயும் வேண்டியிருந்தியா ஏன் தேவையில்லாமல் இப்போ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா, அதெல்லாம் பண்ணாதானாங்க நம்மளுக்கு எங்கே போனாலும் இப்படி ஏதாவது ஒன்று மிராக்கிள் அன்பிளான்டு ட்ரிப்பு மாதிரி அன்பிளான்ட் ஏதாவது பண்ணாதாங்க உண்டு. வந்தாச்சு, மொட்டை எடுத்தாச்சு. இது அப்புறம் ஃபேஸ் எடுத்து பார்க்க போகிறீங்க தெரியல, எனக்கே கொஞ்சம் ஆக்வர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் வேறு வழியில் பார்த்து தான் ஆகும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஈவினிங் மாஸ் அட்டன் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தவங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது பெரிய ட்விஸ்ட்டுங்க. அன்எக்ஸ்பெக்டட் மேலே அன்எக்ஸ்பெக்டடு. நாளைக்கு காலையில் தான் மாதம், ஃப்ரைடேயில் வந்து மார்னிங் மாஸோட அவ்வளோதான். அதாவது ஹிந்துஸ் கோயிலெலாம் நடத்த வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி எங்கள் இதில் வந்து மாஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜபம் பண்ணுறது அது கரெக்டாக ஃபாதர் எல்லாமே வந்து பண்ணுவாங்க. அது நிறையா ப்ரொசீஜர் இருக்குங்க. அது டோட்டலாக ஒரு வீடியோ சொல்ல முடியாது. பற்றி நான் தனியாக வீடியோ வேணா சொல்லுங்கள், நான் தனியாக போகிறேன். ஸோ இப்போ ஈவினிங் நாங்கள் வந்துட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு கோயில் 13 சுற்றுவாங்க. அந்த நேருக்கு வந்து 13ன்றது வரங்கள் வந்தது நிறையா இருக்குது ப்ராசஸ்ஸு. அதெல்லாம் பற்றி உங்களுக்கு நான் தனியாகவே வீடியோ போடுறேன். எங்களால் இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கனால 13 சுற்றுலாம் சுற்றலைங்க, 3 சுற்று தான் சுற்றிருக்கோம். அப்படியே பக்கத்தில் அந்த கொடிமரம் அதெல்லாம் போகலான்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபேமிலியை சுற்றி முடித்தோம். அப்படியே கிளம்பி அங்கே போயிட்டு மழை பெய்யறனால இன்னொரு இடத்துக்கும் போக முடியுமான்னு தெரியல. பக்கத்தில் தான் இருக்குது, அங்கேயும் போக முடிச்சுன்னா அங்கேயும் நாங்கள் போயிட்டு உங்களை காமிக்கிறேன். நாளைக்கு காலையில் மாஸ்க் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நாளைக்கு காலையில் மாஸ்க்கு ப்ரேயருக்கு நேம் எல்லாம் கொடுக்கலாமான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோங்க. ஓகே ஆச்சுன்னா அவங்களுக்கும் நேம்லாம் கொடுத்துட்டு நாளைக்கு மார்னிங் மாஸ்க் முடிச்சுட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேங்க. நீங்களே முடிஞ்சதுங்க. அது அப்படியே சர்ச்சு முடித்தோம். அப்புறம் கொடி மரத்துக்கு சண்டை போய் சுற்றுட்டோம். அதுக்கப்புறம் அந்த சைடு ஒரு சின்ன கேபி இருந்துச்சு, அதையும் போய் பார்த்தோம். ஃபேமிலியாக நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்த வேலை முடிஞ்சதுங்க. நாளைக்கு காலையில் மாஸ்க்கும் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். மாஸ்க்கு தனியாக அமௌண்ட் பேமெண்ட் பண்ணோம், அதுவும் பேமெண்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாச்சு. நாளைக்கு ஏர்லி மார்னிங் வச்சு மாஸ்க் அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே டேரக்டாக கிளம்ப வேண்டியதாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சுது. ரொம்ப நாள் இல்லைங்க, பல வருஷங்க. ஏன்னா அப்பா ஆல்ரெடி வேண்டி இருந்திருக்காங்க. இது மாதிரி சர்ச்சில் நம்ம ஏதாவது ஒன்று வேண்டுவோம் இல்லைங்களா, அது மாதிரி ரொம்ப வேண்டி இருந்திருக்காங்க. பட் வரவே இல்லை. 20-30 வருஷம்ன்றாங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியல. அவங்களோட இது அதுக்கப்புறம் அம்மாவும் நினச்சிருந்துருக்காங்க, அவங்களும் ஒரு 4-5 வருஷமாக நினச்சிருக்காங்க. அப்பயும் வர முடியல. ஃபைனலாக எப்படின்னு தெரியல. இந்த இயரில் இந்த போன ஈஸ்டரில் எனக்கு வந்து நானும் எதாத்தான் இது பண்ணேன். இது எப்போ தெரியணும்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு 3 months 2 months பிஃபோராக தான் வந்து அம்மா இது மாதிரி சொல்கிறேன், இது மாதிரி சர்ச்சுக்கு போகலாம்னு சொல்லிட்டு இருந்தேம்மா, நான் போக முடியாமல் போயிடுச்சுன்னா இங்கே போய் மட்டும் போட்டு வந்துட்டேம்மான்னு சொல்லிட்டு இருக்கேன். எங்கள் அம்மா சொல்கிறாங்க இது மாதிரி நானும் இருக்கேன், அப்போ வேண்டிக்கிறோன்னு மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடுச்சுங்க. என்னன்னாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் முடிவுறதுக்குள்ள கண்டிப்பாக போகணும்னு நினச்சாங்க. பட் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ப்ராப்ளம் வந்துட்டே இருந்தது. லைக் வண்டிக்கு ஏதாவது ரெடி பண்ணணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், வேறு ஏதாவது இஎம்ஐ கிரெடிட் கார்டு அது இது மாதிரி ஒரு ஒர்க் வந்துட்டே இருந்துச்சுங்க. எந்த மாதமும் செட் ஆகலை. கரெக்டாக இங்கே வர டைம்னு பார்த்து ஓரளவுக்கு அமைஞ்சிச்சுங்க. வந்தாச்சு, நல்லபடியாக வேண்டி ப்ரேயர்லாம் பண்ணிட்டு நாங்கள் இது பண்ணிட்டு வரணும். அந்த இதெல்லாம் நல்லபடியாக முடிஞ்சது. மதியானம் சில ஒர்க்ஸும் பண்ணோம், அதெல்லாம் வீடியோ கிளிப்ஸ் நான் போடுறேன், பார்த்துக்கோங்க. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க. இன்றைக்கி டே ஓவர். இந்த மாதிரி நீங்களும் ஃபேமிலியோட ஏதாவது ப்ரேயர் பண்ணியிருக்காங்க, இல்லை வேறு ஏதாவது பெண்டிங்கில் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயாவது ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, போயிட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாகவும் இருக்கும். உங்கள் லைஃப் மட்டும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ எந்த ட்ரிப்புமே ஸ்கிப் பண்ணாதீங்க. அதுக்கு உங்கள் ஃபேமிலி கூட இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கட்டும், வார்த்தை பேஸ் யார் கூடனாலும் சரி, எங்கேயாச்சும் ஏதாவது நடக்கணுமா ட்ரிப்புக்கு போங்க. எதுவுமே நடக்கலையா போய் ட்ரிப்புக்கு போங்க. ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கா போய் ட்ரிப்பு போங்க. என்ன நடந்தாலும் நடக்கலாம் சரிங்க, ட்ரிப்புக்கு போங்க. அது உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக தான் இருக்கும். உங்கள் லைஃப்பை மட்டும் பூஸ்டப் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரிப் அது மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி இந்தியாவில், தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் நிறைய இடம் நீங்கள் சுற்றி பார்க்க. நீங்கள் ஃபாரின் தான் போகணும், இங்கே தான் போகணும்லாம் இல்லை, எங்கே வேணாலும் போகலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். லீகலாக நீங்கள் ஜாலியாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. லைஃபுக்கு ஒரு ரீஸ்டார்ட் கொடுங்க, மைண்டை ரெஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குவாங்க.